ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தினாலே இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற உங்களை மறுபடியுமாக நான் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளையும் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகம் வெற்றி அடைய வேணும் அப்படின்னு நிறைய பேர் போராடி கொண்டே இருக்கிறார். எப்படியாவது நான் ஜெயிக்கணும், இந்த உலகத்தில் நான் ஜெயிக்கணும். ஒரு ஜெயிக்கிற மனுஷனாய் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும்போது சிலருடைய கனவே என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஜெயிச்சாகணும், நான் ஜெயிக்கணும், என்னுடைய சொந்தங்களுக்கு முன்னாடி நான் ஜெயிக்கிறவனா நிற்கணும், என் வாழ்க்கையை நான் ஜெயிக்கணும், பரிசுத்தத்தில் நான் ஜெயித்தவனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது. ஆனால் நம்முடைய பரிசுத்த வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது, நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மை தோற்கடிக்கிறவர் அல்ல, நம்மளை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். நான் நம்புகிறேன், பல இடங்களில் நீங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம், உங்களுக்கு தோல்வியே நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஜெயிக்க பண்ணுகிற ஒரு நாள் வரும். அவர் வெற்றி அடைய பண்ணுகிறவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவர் மரிக்கும் போது தோல்வி அடைந்ததாக நினைச்சாங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அவ்வளோதான், தோற்று போயிட்டாங்க, கிறிஸ்தவன் தோற்று போயிருச்சு, ஆண்டவரை நம்புற நம்பிக்கை தோற்று போயிருச்சு. சீடர்கள் கூட தங்களை தோற்று போனவங்கள தான் நினைச்சாங்க. ஆனால் 3ஆம் நாள் ஆண்டவர் உயிரோடே எழும்பி தன்னை தோற்று போனவராய் அல்ல, ஜெயித்த ஜெய கிறிஸ்துவாய் ஆண்டவர் எழும்பி நின்றார். அதே போல சிலருடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து போகிற பாதைகள் நீங்க தோற்று போயிட்டீங்கன்றது மாதிரி அவர் பிம்பத்தை கிரியேட் பண்ணலாம். அவ்வளவுதான், இவன் ஃபெயில் ஆயிட்டான், இனி எழும்ப மாட்டான், இவன் தோற்று போயிட்டான், இவனுடைய பிசினஸ்ல தோற்று போயிட்டான், இவனுடைய வாழ்க்கையில தோற்று போயிட்டான். நீங்களே ஒருவேளை உங்களுடைய மனதில் நான் தோற்று போயிட்டேன், நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன், இதுலயே நான் ஜெயிக்கல, என் வாழ்க்கையே தோத்து போயிருச்சு, நான் இனி எப்படி ஜெயிக்க முடியும், இதுல தோற்ற ஒரு மனிதன் திரும்பி எழும்ப முடியுமா அப்படின்னு பல நேரங்களிலே உங்களுடைய கற்பனைகள் வரலாம். ஆனால் நான் நம்புகிறேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இல்லை, கண்டிப்பாக இல்லை. நீங்கள் எந்த இடத்துல தோற்று போனீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை ஜெயிக்கிறவர்களாய் நிற்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஜோஷுவா என்றாலே வெற்றி அப்படின்னு தான் அர்த்தம். ஜோஷுவானாலே வெற்றின்னு தான் அர்த்தம். எங்கு முன்னாலும் அவன் வெற்றி அடைந்தான். ஆனால் ஒரே ஒரு இடத்துல என்ன அப்படின்னா, அவனுக்கு ஒரு பெரிய தோல்வியை சந்தித்தான். அவனுக்கு அதெல்லாம் தாங்கவே முடியல. ஆண்டவரே, எப்படி நான் தோற்று போகலாம், எல்லா இடத்துலையும் நான் வெற்றி அடைஞ்சேனே, இந்த இடத்துல நான் தோற்று போகிறதுக்கு என்ன காரணம்? உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னிடலே பிரயாணம் பண்ணின உன் கூட வந்த ஒருத்தன் சாபத்தீடானதை ஒன்றை எடுத்து வைத்திருக்கிறான். அப்போ யார் அப்படி எடுத்து வைக்கிறாங்கன்னு செக் பண்ணா, ஆகான் என்கிற ஒரு படை வீரன் அவன் வஸ்திரத்தையும் பட்டயத்தையும் இந்த மாதிரி திருடி வச்சிருக்கிறான். அதனாலதான் இந்த தோல்வி. சோ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் சில தோல்விகள் நீங்கள் அடையும் போது உடனே நீங்க செக் பண்ணணும், ஏன் நம்ம தோற்று போனோம், நம்ம தோற்று போறதுக்கு காரணம் என்ன, நம்மிடத்துல ஏதாவது குறை இருக்குதா. ஒரு தேவனுடைய பிள்ளை தோற்று போறதனுடைய காரணத்தை தேடுவீர்களே, ஆனால் கண்டிப்பாக அடுத்த டைம் நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்று அர்த்தம். சோ எனக்கு தோல்வி வந்துச்சு அப்படின்னு சோர்ந்து போகக்கூடாது. அந்த தோல்வியினுடைய காரணத்தை கண்டுபிடிக்கணும். சில இடத்துல ஜெயம் வேண்டுமானால் நம்ம தாழ்ந்து, நம்மளை விட்டு கொடுத்து, நம்மளை அடிபணிஞ்சு, நம்ம முழுவதுமாய் தாழ்த்தணும். கொஞ்ச நாள் நீங்கள் தாழ்த்துவீர்கள், கொஞ்ச நாள் நீங்க கீழே இறங்குவீங்க. ஆனா ஒன்று, நீங்க பயப்படாதீங்க, ஒரு நாள் கர்த்தர் உங்களை ஜெயிக்கிறவர்களாய் நிற்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இன்று கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாக்கு கொடுக்கிறார், கிறிஸ்துவுக்குள் உங்களை
வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். வாலிப தம்பி, நீ நிச்சயம் ஒரு நாள் ஜெயிப்பாய். நீ ஜெயித்து வந்து நிற்பார். கர்த்தர் உன்னை ஜெயிக்க பண்ணுவார். உன்னுடைய கரங்கள் பலப்படும், உன்னுடைய வாழ்க்கை பலப்படும். உன் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். உங்களுடைய சொந்தங்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் ஒரு இடத்திலேயாவது ஜெயிப்பீர்கள், 3 இடத்திலேயாவது ஜெயிப்பீர்கள். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஜெயிக்க பண்ணுவார். உங்களோடும் என்னோடும் இருக்கிறவர் அவர் தோற்று போனவர் அல்ல. அவர் தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற கர்த்தர். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பீர்கள். உங்களுடைய வேலையிலே நீங்கள் ஜெயிப்பீர்கள். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுடைய மனது என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, நான் தோற்று போனவன் அல்ல, கர்த்தர் என்னை ஜெயிக்க பண்ணினார். இந்த வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே, அப்பா அப்பா, இது உங்க வார்த்தை, உங்க வார்த்தை. ஆமென். ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்கள் பல இடங்களிலே அப்படியே தோற்று போய் திரும்பி வரும்போது ஆண்டவர் அவங்களை தட்டி கொடுத்து, நீ பயப்படாத, நீ திரும்பி போராடு, நீ திரும்பி முயற்சி எடு, நீ திரும்பி அந்த இடத்துக்கு போ அப்படின்னு கர்த்தர் அவர்களோடு இருந்து அவர்களை உந்தி தள்ளி திரும்பி வரும்போது அவங்களை என்ன பண்ணினார்னா, ஜெயத்தோட கர்த்தர் அவங்களை திரும்பி வர பண்ணினார். அதனால தோல்விகளை பார்த்து, எடுக்கிற எல்லா முயற்சிகளும் தோற்று போகிறத பார்த்து, என்னுடைய நெற்றியில தோல்வின்றது ஒன்று எழுதி இருக்கு பாஸ்டர், என் வாழ்க்கையில தோல்வின்றது ஒன்று எழுதி இருக்கிறது, நான் எல்லாத்துலேயும் தோற்று தான் போகணும் போல தெரியுது அப்படின்னு சிலர் குழம்பி போக வேண்டாம். இல்லை, நீங்கள் அனுபவிக்கிற அத்தனை தோல்விகளும் ஒரு நாள் நிச்சயமாக ஜெயத்திலே வந்து நிற்கும் என்று நான் நம்புகிறேன். ஆமேன் சொல்லுங்கள். ஸ்கூல் லைஃப்ல நான் தோற்று போனேன் அப்படின்னு சரி, என்னுடைய பிறந்ததிலிருந்து தோல்வியை மட்டுமே நீங்க பார்க்கலாம். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவருக்குள்ள மட்டும் நீங்க ஜெயிச்சிருங்க, இந்த உலகத்துல பல ஜெயங்கள் உங்களை தேடி வரும் என்று நான் நம்புகிறேன். சில நேரத்தில் நான் ரொம்ப வருத்தப்படுவேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய தகப்பனாரும் தாயாரும் ரொம்ப படிப்பு அறிவு உள்ளவர்கள் அல்ல. அவர்கள் பெரிய ஸ்கூலுக்கு போய் அவங்களுக்கு என்னென்னா, எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு ஓரளவு எழுத்து கூட்டி வாசிப்பாங்க, தமிழ் பைபிள் படிப்பாங்க. இப்போ அதுவும் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு அவங்க எடுத்த முயற்சினால, அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏதாவது ஒரு முக்கியமான லெட்டர் வந்தால் கூட யாராவது ஒருத்தர் அவங்களுக்காக படித்து காமிக்கணும், படிக்கிறவங்கள கூப்பிடுவாங்க. எதுவுமே அவங்களுக்கு பார்க்க தெரியாது. அப்போது என்னமோ அந்த குடும்பத்திலே அப்படியே வந்தவனானால நானும் ஸ்கூலில் எந்த மார்க்கு லிஸ்ட் வாங்கினாலும் அதில் ஃபெயில் அப்படின்ற வார்த்தை இருக்கும். சில நேரங்கள்லாம் எங்களுடைய வீட்டில் புரோக்கர் ரிப்போர்ட்டை கொண்டு போய் கொடுத்து எங்கள் அப்பாட்ட சைனே வாங்க முடியாது. எப்படின்னா எல்லாத்துலேயுமே ஃபெயிலு, எல்லாத்துலேயுமே ரெட்டு, இந்த வெரி 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 குட் அப்படின்னு போடுறதுக்கு வெரி 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 புவர் அப்படின்றது மாதிரி நமக்கு எழுதுறது மாதிரி தான் இருக்கும் எதுலையுமே. அப்போ வருத்தமாக இருக்கும், சார் நம்ம ஒன்றுலையாவது ஜெயிக்க வேண்டாமா, ஒன்றாவது ப்ளூ இங்கில் எழுத மாட்டாங்களா அப்படின்னு தோணும். எல்லாத்துலேயுமே ஃபெயில். ஆனால் ஆண்டவரை ரொம்ப நேசித்தோம். ஜெபத்தில் தோற்று போகக்கூடாது, ஆண்டவரை ஆராதிக்கிறதுல தோற்று போகக்கூடாது, பரிசுத்த வாழ்க்கையில் தோற்று போகக்கூடாது. இப்படி ஆண்டவர் மேலே எல்லாத்துலேயுமே ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணம் சின்ன வயசுக்குள்ளேயே எனக்கு இருந்துச்சு. ஸோ சண்டே ஸ்கூல் படிக்கும்போது அங்கே எங்கள் ஸ்கூலில் ஜெயிக்கலைன்னாலும் சண்டே ஸ்கூலில் நான் தான் ஃபஸ்ட் ரேங்க், எக்ஸாமில் நான் தான் ஃபஸ்ட் ரேங்க், பாட்டு போட்டியில் நான் தான் ஃபஸ்ட் ரேங்க், வசன போட்டியில் நான் தான் ஃபஸ்ட் ரேங்க். அப்படி ஆவிக்குரிய விஷயத்துலலாம் ஜெயம். அதை பிறகு பைபிள் காலேஜ் வந்தோம் சார். பைபிள் காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் எதில் சோதனையோ இல்லையோ ஒன்றில் பெரிய வெற்றி. அந்த மார்க் கொடுத்த பேப்பரை வாசிக்கும் போது பார்க்கும்போது 82, 92, 99, 100க்கு 100 சார். பைபிள் காலேஜில் இந்த மாதிரி மார்க்கை பார்க்கும்போது வாழ்க்கையில் இந்த மாதிரி மார்க்கை பார்த்ததே இல்லையே. ஸோ கிறிஸ்துவுக்குள் ஆண்டவருக்குள்ள ஜெயிச்சதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த பலிபீடத்தில் நான் சொல்கிறேன், இல்லை நான் தோற்று போன ஒருத்தன் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஜெயிக்கிறவனாய் தான் நிற்க வைத்திருக்கிறார். அநேகருடைய காயத்தை கட்டவும், அநேகருடைய குடும்பத்தை கட்டவும், அநேகருடைய வாழ்க்கைக்கு நன்மையை உண்டாக்கவும், கர்த்தர் சிலரை மரணத்திலிருந்து வெளியே கொண்டு வரவும் கர்த்தர் என்னை ஜெயிக்கிறவனாய் நிற்க வைத்தார். அதே போல உங்களுடைய பின்னணியிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒரு பக்கத்தில் நீங்கள் வெறும் தோல்விகளே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்க கை வைக்கிறது எல்லாமே உங்களுக்கு தோல்வியா வரலாம். இல்லை, உலக காரியங்களிலே தோற்று போகிறதை குறித்து கவலையே பட வேண்டாம். ஆண்டவருடைய விஷயத்தில், ஜெப வாழ்க்கையில், பரிசுத்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலையா நீங்க ஜெயிச்சுட்டே வாங்க. நான் நம்புறேன், உங்களை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர் இந்த விஷயத்தில் மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சகலமும் கைகூடி வரும். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை
ஜெயிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு கூட்டத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டிய அவசியம் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து அவர்களை கூட்டிக் கொண்டு கடந்து போகும்போது ஆண்டவர் ஸ்ட்ரிக்டா சொன்னது என்ன அப்படின்னா, நீங்கள் கானான் தேசத்துக்குள்ளே காலடி எடுத்து வைத்ததற்கு உடனே ஆண்டவர் 10 விதமான ஜாதிகளை சொல்லுவார். ஏத்தியர், எபூசியர், கிர்காசியர், அந்த மாதிரி பெலிஸ்தியர், இப்படிப்பட்ட ஒரு சில கூட்டங்கள் கானானுக்குள்ளே இருக்குது. நீங்க போய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இவர்களை முதல்ல நீங்க ஜெயிச்சு இவங்களை வெளியேற்றணும். அதற்கு பிறகுதான் உங்களுடைய குடும்பம் சமாதானமா இருக்கும். அவங்களை ஜெயிக்கணுன்ற கட்டளையா ஆண்டவர் தருவார். அதுதான் தன்னுடைய 84வது வயசுல எப்ரோனை தேவனுடைய மனுஷனாகிய காலேப் கேட்கும்போது ஜோசுவா சொல்றாரு, அது ரொம்ப கடினமான ஆட்களாயிடுச்சு, அந்த ஆட்களை எப்படி நீ ஜெயிக்க முடியும், அங்க இருக்கிற நிறைய ராட்சதர்கள் இருக்கிறார்களே. அப்பொழுதுதான் காலேப் சொல்றாரு, இல்ல 40 வயசுல இருந்த அந்த பலன் எனக்கு இப்போ இருக்குது, நான் கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய தலைவர்களுக்கு 12 கோத்திரத்தினுடைய தலைவர்களுக்கு பிரிச்சு கொடுக்கிற இடம் பெருசு இல்லை. அந்த இடத்தை சுற்றி இருக்கிற சில ஜாதிகளை அவர்கள் ஜெயிக்கிறது தான் பெரிய டாஸ்க். அத்தனை நாட்களும் அவர்கள் தங்களுடையது என்று அவர்கள் உரிமை பாராட்டி தங்களுக்கு உள்ளேயே வச்சிருந்தாங்க. அதுல நிறைய ராட்சதர்கள் இருந்தார்கள். அங்கே கானான் தேசத்திலே அவர்கள் சாப்பிட்ட ஆகாரம் ரொம்ப பலனுள்ள ஆகாரம். அவங்களுக்கு ஆண்டவர் சொல்லும் போதே சொல்கிறார், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அப்படின்னா கானான் அப்படின்னாலே பெரிய செழிப்பு நிறைஞ்ச இடம் தான் அந்த கானான். அங்க இருக்கிற ஃபுட் நல்லா இருக்கும், அங்க இருக்கிற தண்ணி நல்லா இருக்கும், அங்க வாழ்கிறது நல்லா இருக்கும், அங்க இருக்கிறவர்கள் எல்லாரும் பலசாலியா இருப்பார்கள். அப்போ அவர்களை ஜெயித்து தங்களுடைய குடும்பத்தை அங்க நிலைநாட்டுவது அந்த ஜனங்களுக்கு சவாலா இருந்துச்சு. ஆனாலும் 12 கோத்திரத்தில் இருக்கிறவர்களும் அந்த கானான் தேசத்துக்குள்ள போய் எல்லா ஜாதிகளையும் அப்படியே துரத்திட்டாங்க. எல்லாரையும் துரத்தி இவங்க குடியிருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு ஜாதி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கூட்டம் மட்டும் எல்லாருடைய கண்ணிலையும் மிளகாத்தூளை தூவிட்டு அப்படியே அமைதியா யாருக்குமே தெரியாம அவங்க அந்த ஜனங்களோடே ஜனங்களாய் இருந்து அவர்களுக்கு முன்னே ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை நிறைய பேர் கண்டுக்கல, அவர்களை நிறைய பேர் பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஆனால் அந்த ஒரே ஒரு கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்களை வழி விலகி பண்ண போகிறார்கள், பாவத்துக்குள்ள தள்ளினார்கள். அப்போ இந்த தாவீது என்கிற ஒரு தேவ மனுஷன் அவன் ராஜாவாய் எழும்பி யாரை கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொன்னா, அந்த மறைஞ்சிருக்கிற அந்த ஒரு எதிரியை கண்டுபிடிச்சு அவர்களை ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்தார். ஒரு தேவனுடைய பிள்ளை சில இடங்களில் எல்லாம் நம்ம ஜெயிப்போம் நம்முடைய வாழ்க்கையில அந்த இடத்துல. ஆனா நமக்கே தெரியாம, நம்முடைய கண்ணுக்கு தெரியாம சில இடங்களில் சில தோல்விகள் இருந்துட்டே இருக்கும். அதான் எப்பவுமே ஒன்று நினைச்சுக்குங்க, ஒரு ஃப்ரண்ட் டோர் அப்படின்னு ஒன்று அப்படின்னா இன்கம் வர்றது, ஃப்ரண்ட் டோர் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா பேக் டோர் அப்படின்ற ஒன்று கண்டிப்பாக இருக்கும். நம்ம நிறைய பேர் எந்த டோரில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்னா ஃப்ரண்ட் டோர், உள்ள இன் அந்த டோரில் தான் நம்ம நிறைய பேர் கான்சன்ட்ரேஷனாக இருப்போம். இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க நாளைக்கு 20,000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய கண்கள் அந்த ஃப்ரண்ட் டோர் மேலே, பரவாயில்ல நான் போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா சம்பாதிக்கிறேன், போன வருஷத்தை விட இந்த வருஷம் பரவாயில்ல. ஆனால் அதை நிறைய பேர் கான்சன்ட்ரேட் பண்ணி எதை விட்டுருவாங்கன்னா, பின்னாடி நிறைய பேர் விட்டுருவாங்க. இல்லை இவ்வளவு சம்பாதிச்சு உனக்கு நிற்கல, இவ்வளவு சம்பாதிச்சு உனக்கு சேவிங்ஸ் எதுவுமே இல்லை, நீ முன்னாடியும் 10,000 ரூபாய் தான் சம்பாதிச்ச, அன்னைக்கும் 30ஆம் தேதி வந்தா நீ கஷ்டப்பட்ட, இன்னைக்கு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, இன்னைக்கும் நீ 30ஆம் தேதி ஆனால் நீ கஷ்டப்படுற, என்ன காரணம்? ஏன் விலைவாசி ஏறி போனது மட்டும்தான் காரணமா உன்னுடைய வாழ்க்கை தரத்தில்? அப்போ நிறைய பேருடைய கண்கள் ஜெயத்தின் மேல மட்டும்தான் நோக்கமா இருக்கும், வெற்றி மேல மட்டும்தான் நோக்கமா இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படி அல்ல. ஃப்ரெண்டு முன்னாடி அந்த டோர்ல நீங்க எவ்வளவு கவனம் செலுத்துகிறீர்களோ அதே அளவு எதுல கவனம் செலுத்தணும்னா பேக் டோர், பின்னாடி வெளியே போறது எங்க வேஸ்ட் ஆகுது, எங்க இழந்து போறோம், எங்க நம்ம விட்டுட்டோம், நமக்கு இவ்வளவு இழப்பு வரதுக்கு என்ன காரணம், இதுல நீங்க கான்சன்ட்ரேட் நீங்க பண்ணல அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளவு உங்களுக்கு வந்தும் மிச்சம் நீங்கள் ஒன்றுமே பார்க்க முடியாது. கடந்த நாட்களிலே ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுறதுக்காக சொன்னார், எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்குது, அந்த வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ நான் அவருக்காக ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே கேட்டேன், நீங்கள் என்ன வேலைக்காக போறீங்க, என்ன வேலை? அப்போ அவர் சொன்னார், ஒரு பெரிய கம்பெனியில் கரண்ட் பில்லு அதிகமாக வராமல் இருக்கிறதுக்கு என்ன வேலைக்கு போட்டிருக்காங்க. எதுக்கு?
எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போது நான் இன்னும் கொஞ்சம் கேட்டேன், எனக்கு புரியல பிரதர் அப்படின்னு. இல்லை, நான் ஒர்க் பண்ண போகிற கம்பெனியில் மாதம் 11 லட்சம் ரூபாய் வந்து கரண்ட் பில் கட்டுறாங்க. எத்தனை லட்சம் ரூபாய்? 11 லட்சம் ரூபாய் கரண்ட் பில் கட்டுறாங்க. ஸோ 11 லட்சம் ரூபாய் கரண்ட் பில் கட்டுற அந்த ஓனர் வந்து எப்படி இது 11 லட்சம் ரூபாய் நம்ம கட்டுறது? கட்ட முடியாது. இது வந்து நீங்கள் கண்காணிக்கணும், எங்கே கரண்ட் வேஸ்ட் ஆகுது, யார் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, இந்த கரண்ட் பில்லை குறைக்கிறதுக்கு என்ன பிளானு, நம்ம யூஸ் பண்ணுற மிஷினரிஸ் வந்து கரண்ட் பில் அதிகமாக இருக்குதா, அதை கம்மி பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா, இந்த கரண்ட் பில்லை 11 லட்சம் நம்ம கட்டாமல் அது நமக்கு லாபகரமாக வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு 100 ரூல்ஸை எழுதி கொடுத்து ஒருத்தரை எவ்வளோ சம்பளம்னு கேட்டேன். 30,000 ரூபாய் சம்பளம், 30,000 rupees சம்பளம் கொடுத்து ஒருத்தரை எதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவருக்கு எந்த வேலையும் இல்லை, கரண்ட் பில்லை அதிகமாக கட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும். அப்போ அதுக்கு எனக்கு ஞானம் கொடுக்கணும் பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் போய் ஃபேக்ட்ரியாக செக் பண்ண வேண்டியதாக இருக்குது, நான் எல்லாத்தையுமே கணக்கு போட வேண்டியதாக இருக்குது, இது ஒரு பெரிய யூனிட்டு, எப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. உடனே நான் அவருக்கு ஜெபம் பண்ணி, சந்தோஷமாக போயிட்டு வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாக இருப்பார், அவ்வளோதான், 11 லட்சத்தை 6 லட்சமாக கர்த்தர் கொண்டு வருவார், நீங்கள் போங்க, உங்களுக்கு அதில் பதவி ஒரு கர்த்தர் தரட்டும் அப்படின்னு அனுப்பி வச்சேன். பாருங்க, ஒரு உலகத்தில் இருக்கிற மனுஷன் வந்து தன்னுடைய கம்பெனிலே செலவு பண்ணுற கரண்ட் பில், நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், 2000 ரூபாய் கரண்ட் பில் வந்துச்சுன்னா ஐயோ அவனை ஈபியில் இருக்கிறவங்கள சபிப்ப நிறைய பேர், அவர் என்னமோ வீட்டில் வந்து லைட் போட்டது மாதிரி ஃபேன் போட்டது மாதிரி நம்ம அவனை திட்டிருப்போம், இந்த ஈபி காரனுக்கு வேறு வேலையே இல்லை, அவன் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான், பாரு இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு ஈபி காரனை திட்டிட்டு இருப்போம். ஈபி காரனை திட்டுறதை விட்டுட்டு உங்கள் கரண்ட் பில் எங்கே லீக்கேஜ் ஆகுது, எதில் அதிகமாக செலவாகுது, அதை கான்சென்ட்ரேட் பண்ணால் நல்லா இருக்கும். நிறைய பேர் திட்டுறதை விட்டுட்டு இதை நம்ம செஞ்சாலே போதும். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதற்கு முன்பாக எத்தனையோ ராஜாக்கள் வந்து, அதற்கு முன்பாக சவுல் இஸ்ரவேல் மேல் ராஜாவான். ஆனால் அந்த சவுல் வந்து எபூசியர் அப்படின்ற ஒருத்தங்க தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே கானான் தேசத்துக்குள்ளே எல்லா ஜாதிகளையும் துரத்தி விட்ட போதிலும் இந்த எபூசியர் என்கிறவங்க மட்டும் அங்கே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, அவங்க வெளியே போகவே இல்லை. சவுல் அதற்கு முன்பாக ராஜ்யபாரம் பண்ணினான், அயல் பெலிஸ்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினான். அவன் தாவீதை துரத்தி கொண்டு போகும்போது பெலிஸ்தியர் யுத்தத்துக்கு வரும்போது தாவீதை துரத்துறதை விட்டுட்டு பெலிஸ்தியரிடத்தில் யுத்தம் பண்ணுகிறதுக்கு கூட கடந்து போனான். அப்படி எதிரியினுடைய விஷயத்திலே கவனமாக இருந்தவன் தான் சவுல். தன்னுடைய ஜனங்கள் எல்லாருக்கும் ஆயுதங்களை தயாரித்து கொடுத்து எல்லார் கையிலையும் ஆயுதத்தை கொடுத்தவன் தான் சவுல். அவ்வளவு யுத்தத்திலே கவனமாக இருந்த இந்த சவுல் தனக்குள்ளே ஒரு எதிரி வளர்கிறான், தன்னுடைய வீட்டிலேயே ஒரு எதிரி வளர்கிறான், தன்னுடைய கிராமத்துக்குள்ளே ஒரு எதிரி இருக்கிறான். அவனை வந்து கண்டுக்கவே இல்லை, அவனுடைய கண்ணு திறக்கவே இல்லை. அப்போ நம்ம இந்த செய்தியில் நம்ம ரொம்ப ஜெபிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம நிறைய பேர் நமக்கு எதிராக இருக்கிற நிறைய காரியத்தை ஜெயிப்போம், அதற்கு விரோதமாக நிற்போம், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற நிறைய எதிரிய சத்துருவை நம்மளை நிறைய பேர் கண்ணு மறைச்சு நம்ம நிறைய பேர் துரத்தாமல் இருக்கிறோம். ஆனால் இன்று ஆண்டவரிடத்தில் நம்ம எல்லாம் கேட்க போகிறோம், எனக்கு ஒரு கிருபையை தாரும், எனக்கு ஒரு ஞானத்தை தாரும், என் வீட்டில் இந்த நஷ்டத்துக்கு காரணம் என்ன, என்னுடைய வளர்ச்சியின்மைக்கு காரணம் என்ன, என்னுடைய தோல்விக்கு காரணம் என்ன, ஆண்டவரே அதை கண்டுபிடிக்கக்கூடிய பலனை தாருங்கன்னு கேளுங்க. கர்த்தர் அந்த ஞானத்தை உங்களுக்கு தருவார், உங்கள் கண்கள் அதை காணும், அதற்கு பிறகு ஒரு பெரிய வெற்றியை நிச்சயம் நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போது சில ரகசியங்களை, சில சத்துருக்களை வந்து நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. நம்முடைய வீட்டில் இருக்கிற பாருங்கள், ஒரு பிள்ளை வந்து தன்னுடைய பிறந்த நாளுக்கு தன்னுடைய தோழி கொடுத்த ஒரு சின்ன விக்கிரகம் அதை கொண்டு போய் தன்னுடைய பியூரோவில் வந்து பூட்டி வச்சுருந்தாங்களாமா. அப்போ ஒரு நாள் பிரசங்கம் கேட்கும்போது, இல்லை உனக்குள் வீட்டுக்குள்ளே ஒரு அசுத்தம் இருக்குது, நீ எடுத்து கண்டிப்பாக வெளியே போடணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க மனசுக்குள்ளே, இல்லை நம்ம பீரோவில் ஏதோ வச்சுக்கிறோம், அப்படி திறந்து பார்த்தா ஒரு விக்கிரகம், அதை தூக்கி வெளியே போட்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அதில் ஒரு பெரிய செழிப்பு வந்ததாக சாட்சி சொன்னார்கள். அப்போது சில நேரத்தில் மறைந்திருக்கிற சத்துருக்களை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இன்றைக்கி எல்லாரும் ஜெபிக்கணும், என்னுடைய வீட்டிலே என்னுடைய தொழிலே மறைந்திருக்கிற சத்துருக்களை, கண்டுகொள்ளாமல் விட்ட சத்துருக்களை, யாருமே கேர் எடுக்காமல் விட்டிருக்கிற சத்துருக்களை நான் ஜெயிப்பதற்கு கர்த்தர் எனக்கு பலன் கர்த்தர் தருவீராக. எல்லாரும் கைகளை உயர்த்தி முழு பலத்தோடு சொல்லுங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, முழு பலத்தோட கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு இரக்கம் செய்யும், எனக்கு ஒரு இரக்கம் செய்யும். அதை கண்டுபிடிச்சு, அப்படிப்பட்ட மனிதர்களை கண்டுபிடிச்சு, அந்த நபர்களை கண்டுபிடிச்சு, அதை துரத்த, அதிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய கிருபையை இப்பொழுது கர்த்தர் தருவீராக. காண்பியும் ஆண்டவரே சொல்லுங்கள், என்னுடைய கண்களை திறந்தருளும், எங்களுடைய சத்துருக்களை கண்டுபிடிப்பதற்கு எங்களுடைய கண்களை
திறந்தருளுவீராக ராஜா. எங்களுடைய வெறும் இன்கம் மட்டுமல்ல, எங்களுடைய வருகையை மட்டுமல்ல ஆண்டவரே, சத்ரு பொத்தலான பையிலே போடுகிறது போல போகிறது, அந்த பொத்தல்களை கண்டுபிடிக்கிறதற்கு இப்பொழுது இந்த செய்தியின் நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஞானத்தை கர்த்தர் தருவீராக ராஜா. அதை கண்டுபிடித்து அந்த ஓட்டைகளை அடைத்து என்னுடைய பிள்ளைகள் பாதுகாப்பாய் வாழ்வார்களாக. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம், சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ அவ்வளவு தண்ணி, டேமில் அவ்வளோ தண்ணி இருக்குது. ஆனால் அந்த தண்ணியை வெளியில் லீக்கேஜ் ஆகாமல் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன ஓட்டை, அந்த ஓட்டையின் வழியாக அந்த டேமில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகுது. ஆனால் அந்த ஓட்டையை அந்த டேங்கை கிளியர் பண்ணுற நபர்கள் அந்த ஓட்டையை கண்டுக்காமல் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நாளுக்கு நாள் அந்த ஓட்டை ரொம்ப பெருசாகி எவ்வளவு தண்ணி கட்டி பத்திரமாய் வைத்திருக்கிறார்களோ அந்த தண்ணீரெல்லாம் அதை விட்டு என்ன பண்ணுவோம்னா ஒரு நாள் வெளியே போகும். சகோதரனே, சகோதரியே, என் அன்பு தகப்பனாரே, தாயாரே, பிரதர், உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஒரு ஞானத்தை கேளுங்க. எனக்கு தெரியும் இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் பொத்தலான வாழ்க்கையை வாழ்கிறீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, ஆனால் லாபம் ஒன்றும் இல்லை. பின்னாடி திரும்பி பார்த்தா நஷ்டம். எவ்வளோ வந்தும் ஒன்றும் உங்களுக்கு மிச்சம் இல்லை, எல்லாம் நஷ்டமாக போயிட்டு இருக்குது. எனக்கு வந்தது எல்லாத்தையும் நான் பத்திரமா வச்சுருந்தா, வந்ததெல்லாம் எனக்கு பத்திரமா இருந்திருந்தா இன்னைக்கு எவ்வளவோ நான் நல்லா இருந்திருப்பேன். ஆனால் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். எல்லாம் என்ன போச்சு, எப்படி போச்சுன்னு தெரியல, யார் கொண்டு போனான்னு தெரியல. ஆனால் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற பொத்தல்களை எனக்கு காண்பித்து தாரும். உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற கிருபையிலே பெரிய கிருபை என்ன அப்படின்னா, நம்முடைய பொத்தல்களை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய கிருபை. ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் நீங்கள் ஜெபிக்க போறீங்க? நீங்கள் கண்டுபிடிங்க. எந்த வழியில் நான் தவற விடுகிறேன், எந்த வழியில் தவற விடுகிறேன். சத்துரு உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்கு எப்படி வேணாலும் முயற்சி எடுக்கலாம். ஆண்டவரே எனக்கு அந்த பொத்தலை நான் பார்க்கணும். சிலர் வேலைக்கு வைத்திருக்கிற நபர்கள் பாருங்க, அவ்வளவு நல்லா பேசுவாங்க, முன்னாடி அவ்வளோ பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாமலே ஜோப்பில் அந்த பணத்தை தூக்கி போட்டு அப்படியே கொண்டு போவோம். இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்படி கம்பெனிகளை இழுத்து மூடின எத்தனை ஓனர்ஸ் இருக்காங்க தெரியுமா? எங்கே போகுதுன்னே தெரியல அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் கண்காணிக்கிறதே இல்லை, கணக்கு பார்க்குறதே இல்லை நிறைய பேர். இதெல்லாம் ரொம்ப அவசியமானது. சிலருக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனால் நான் எல்லா உருக்கத்தோடும் ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் அந்த ஞானத்தை உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தருவார். வாலிப தம்பிகளுக்கு தருவார், தங்கச்சிகளுக்கு கர்த்தர் தருவார். சத்துரு உங்களுக்கு மறைவாய் வெட்டுகிற அத்தனை குழிகளையும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு தருவாராக. உங்களுக்கு முன்பாக இருக்கிறவர்கள் யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்கிற அந்த அறிவை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஓ ஹல்லேலூயா. உங்களுடைய தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதற்குரிய கிருபையை கர்த்தர் இப்பொழுது தருவாராக. சத்தமாய் ஆமென். முழு பலத்தோடு கையை உயர்த்தி, ஆண்டவரே பாஸ்டர் இப்போ சொல்றது எனக்கு நடக்கணும், அந்த ஞானத்தை எனக்கு தரணும். ஹல்லேலூயா. ஏசப்பா இப்பொழுது என்னுடைய பிள்ளை கண்டுபிடிக்கட்டும் ஆண்டவரே, அந்த நபரை கண்டுபிடிக்கட்டும் ஆண்டவரே, அந்த தோல்வியின் காரியங்களை கண்டுபிடிக்கட்டும். ஜோஷுவா கண்டுபிடிச்சது போல ஏன் தோல்வி வருகிறது என்கிறதை கண்டுபிடிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தாரும். ஹல்லேலூயா. கண்டுபிடிக்கிறது அப்படின்றது பெரிய அபிஷேகம். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, காரணத்தை கண்டுபிடிக்கிறது என்கிறது பெரிய அபிஷேகம். ஹல்லேலூயா. டாக்டர் இடத்துல காய்ச்சல் அப்படின்னு போறீங்க, தலைவலின்னு போறீங்க. எந்த டாக்டர் நல்ல டாக்டர் சொல்லுங்க? எந்த டாக்டர் நல்ல டாக்டர்னா ஏன் காய்ச்சல் வந்துருச்சு, ஏன் தலைவலி வந்துருச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சு கரெக்டா மாத்திரையை கொடுக்குற டாக்டர் தான் சூப்பர் டாக்டர். அவங்க தான் கரெக்டான டாக்டர். அப்போ நம்ம கண்டே பிடிக்கல அப்படின்னா எவ்வளவு மருந்து சாப்பிட்டும் என்ன இல்லை சொல்லுங்க. உங்க வீட்டில் சமாதான குறைவு வருது, ஏன் வந்துச்சு? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம நிறைய பேர் என்ன போடுவோம் தெரியுமா? நமக்கு பழி போடுறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவனுக்கு பழி போடுறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கா. சொல்லுங்க, கேட்கல நிறைய பேர். சத்துரு சோதிக்கிறான் பாஸ்டர், பிசாசு சோதிக்கிறான் பாஸ்டர், அவன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான் பாஸ்டர். அவனை பாருங்க தள்ளி விட்டான், அவனை பாருங்க நஷ்டப்படுத்திட்டான், அவனை பாருங்க என்னை கெட்ட வார்த்தை பேச வச்சுட்டான், அவனை பாருங்க என்னை கோவப்பட வச்சுட்டான். ஆமா, எல்லாமே அவனே பண்றான், எதையுமே நம்ம பண்றது. அப்போ பழி போடுறதுக்குன்னு ஒரு ஆளை நம்ம வச்சு அதெல்லாம் பழி போடக்கூடாது. ஏன்? என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்? நீங்க இன்னும் வளராம இருக்கிறதுக்கு என்ன காரணம்?
என்ன காரணம்? நீங்கள் கண்டுபிடிச்சி ஆகணும். நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஆண்டவர், நீங்கள் ஜோஷுவாவுடைய அபிஷேகத்தை பெற்றீர்களே ஆனால் கண்டுபிடிக்கக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எனக்கு ஏன் இப்படி திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குது? நான் சைக்காலஜிக்கலாக மன அழுத்தத்திலே ஆளாகி சைக்காலஜிக்கல் டேப்லெட் சாப்பிட்டுட்டு, தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு, ஆன்சைட்டிக்கு மாத்திரை சாப்பிட்டு, நரம்பு தளர்ச்சிக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதிலிருந்து வெளியவே வர முடியல. நான் வெளியே வர முடியாதுன்னு நினச்சிட்டேன். டாக்டர்ஸும் இல்லை, நீங்கள் காலம் முழுதும் இந்த டேப்லெட் உங்களுக்கு எடுக்கணும், அவ்வளோதான், ஒரு டைம் இந்த மன அழுத்தம் டேப்லெட் சாப்பிட்டா கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் நான் கர்த்தரிடத்தில் கேட்கறது, ஆண்டவரை கண்டுபிடிக்கக்கூடிய பலன் தான். என்ன அப்படி உட்கார்ந்து என்ன பிரச்சனை, இது எப்படி வந்துச்சு, இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், ஸோ மாத்திரை சாப்பிடாம இதுலேருந்து வெளியே வர்றது எப்படி தூங்குறது, எப்படி நிம்மதியாக நம்மளால் தூங்க முடியும், ராத்திரி ஏன் நமக்கு தூக்கம் வரல, நம்ம தூக்கம் ஏன் டிஸ்டர்ப் ஆகுது, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒன்றுனா நான் யோசித்தேன். இதுக்கு காரணம் அப்போ கண்டுபிடிச்சேன். இல்லை, நீ தூங்க போகும்போது இந்த மாதிரி எல்லா நெகட்டிவையும் தலை மேலே போட்டு இப்படி போனா எப்படி உனக்கு தூக்கம் வரும்? ஸோ ஃப்ரீயாகு, அப்படியே அமைதியாகு, கர்த்தர் இருக்கிறாரு. அப்போ குற்ற மனசாட்சி, நான் தப்பு பண்ணதுனால தான் தண்டிக்கப்படுறேன், நான் தப்பு பண்ணதுனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரிலாம் நிறைய வந்துட்டே இருக்குது. அப்போ எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி, இல்லை நம்ம அப்படி யோசிக்க வேண்டாம், அதை நம்ம சரி பண்ணிடுவோம், நம்ம தப்பு பண்ணதை கர்த்தர் மன்னிக்கிறவர், அவர் மன்னிக்கிறதுலே தயவு பெருத்தவர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே ஒன்றுன்னா கண்டுபிடிச்சி ஆண்டவருடைய பெரிய தயவு, கர்த்தர் அதிலிருந்து வெளியே வரும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, எல்லாரும் ஜெபிக்க போகிறீங்க. எதுக்கு ஜெபிக்க போகிறீங்கன்னா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற தோல்விக்கு சொல்லுங்கள் எல்லாருமே, என்ன கேட்கல, என்ன காரணம், என்னுடைய சமாதான குறைவுக்கு கேட்கல. சிலரெல்லாம் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. இந்த கணவன் மனைவிக்குள்ளே பயங்கரமான பிரச்சனை வரும் பாருங்களேன். பிரச்சனை வந்துச்சுன்னா, ஏன் இவர் கத்துறாருன்னே தெரியாது. இப்போ என்ன பண்ணிட்டோன்னு இவர் கத்துறாரு. ஆனால் வெளிப்படையாக நான் கத்துறதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா கூட பரவாயில்ல, என்ன பண்ண மாட்டார். ஆண்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம், எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு ரியாக்ட் பண்ணுறவங்க ஆண்கள் வித்தியாசமாக. பெண்களுக்கு ஒரு ஒன்று உண்டு, எல்லாத்தையும் கொட்டிட்டு டென்ஷன் ஆகிறவங்க, ஒன்னையுமே உள்ள வச்சுக்காம மொத்தத்தையும் கொட்டிட்டு கத்துறவங்க பெண்கள். எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு சம்பந்தமே இல்லாமல் கத்துறவங்க கேட்கல ஆண்கள். ஆமாம், ஒன்றுமே வெளியே சொல்ல மாட்டாங்க, ஏன் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் தேவையில்லாமல் என்ன, எதுக்கு இப்போ வள்ளுவல்லுன்னு விழுறீங்க, எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்படுறீங்க, என்ன இப்போ கோவப்படுறாங்க, போ அமைதியா, ஐயே என்ன பிசாசு உங்களுக்குள்ளே பூந்துச்சு, என்ன உங்களுக்கு இப்போ சத்துரு வந்துச்சு, இப்படி பண்ணுறீங்க அப்படி. அப்போ அவங்க ஓப்பனாக சொல்லலைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது. அப்படியே கொஞ்ச நேரம் நீங்கள் அமைதியாக விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால், அப்புறம் ஒரு 2-3 மணி நேரம் தாண்டி அவங்களே என்ன பண்ணுவாங்க. ஆண்களுக்கு ஒரு பெரிய அபிஷேகம் இருக்குது, தன்னை ரிலாக்ஸ், தன்னை அவங்க ஆராய்ந்து பார்ப்பார்கள். எப்போ ஆராய்ஞ்சு பார்ப்பாங்கன்னா, நீங்கள் சும்மா இருந்தால் தான் ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க. அவங்க கொஞ்சம் ஏதோ ஒன்று மனசில் வச்சு கத்துறாங்கன்றக்காக நீங்கள் அப்படியே பொட்டுறது மாதிரி பொட்டிகிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், கடுகு மாதிரி, இது ஆஃப் ஆகாது, இது வெளியே இருக்கிறத அப்புறம் ஒன்றுன்னா கொட்டும் பாருங்களேன். அப்போ ஓ, அன்னைக்கு கல்யாணத்தில் நடந்ததை இன்னைக்கு நினச்சிங்களா அப்படி. ஆனால் அதே நேரத்தில் அவங்க அப்படி சொல்லும்போது அமைதியாக நீங்கள் விட்டுட்டு, சரி அவர் கண்டிப்பாக ரிலாக்ஸ் ஆயிடுவார் கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு கொஞ்சம் ஒதுங்கிட்டு, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், வெளியே இல்லை மனசுக்குள்ள. வெளியே சொன்னாலும் அந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் சொன்னாலே அவங்களுக்கு ஆத்திரம் வந்துடும். நான் இங்கே இவ்வளோ கோபத்தோடு இருக்கிற, நீ அப்படி பண்ண, அதுவும் வந்துடும். அதனால் நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ரிலைஸ் பண்ணிடு, ஓகே ரைட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாதது மாதிரி எப்பா டீ போடுறியா, எப்பா காஃபி போடுறியா, நமக்கா அப்படியே இருக்கும். ஏண்டா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீ ஆடின ஆட்டம் என்ன, சத்தம் போட்டது என்ன, அப்படி வள்ளுன்னு விழுந்துட்டு ஒன்றுமே தெரியாதது மாதிரி இப்படி டீ போடுறியா அப்படின்னு கேட்குறிய, நீலாம் மனுஷனா இல்லையான்னு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சரி திருந்தினதே சந்தோஷம் அப்படின்னு விட்டாதான். இல்லை என்ன இப்படி வர்றீங்க, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படி கத்துனீங்க, இப்போ என்ன இப்படி பண்ணீங்கன்னா, அப்படியா சரி போட மாட்டியா, அப்போ திரும்பியும் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறுற மாதிரி அவர் திரும்பியும் பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிருவார். அப்போது இது எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த கண்டுபிடிக்கிறது தான் இருக்குது. கண்டுபிடிக்கிறது, ஓகே அவர் டென்ஷனாக இருக்கிறாரு, அவர் இப்படி இருக்கிறாரு, அந்த மாதிரி அந்த சூழ்நிலையை கண்டுபிடிச்சி யாரெல்லாம்
அதுக்கு தகுந்தது மாதிரி இந்த தாவீதுக்கு ஒரு பெரிய அபிஷேகம் இருக்குது, தாவீதுக்கு ஒரு பெரிய கிருபை இருக்குது. சவுலால பார்க்க முடியல, எபூசியர் உள்ள இருக்கிறது மறைஞ்சிருச்சு. அவ்வளவு இந்த எபூசியரை குறித்து நீங்க தியானிச்சீங்கன்னா அவங்க சாதாரணமானவங்க கிடையாது, அவ்வளவு மோசமானவங்க. டெலிவரைட்டா எல்லாருக்கும் தெரிகிறது மாதிரி இருக்கிறவங்க, மொத்த இஸ்ரவேல் ஜனங்களையும் கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கிறவங்க தான் இந்த எபூசியர். எல்லாரையும் துரத்தி விட முடிஞ்சிருச்சு, இந்த எபூசியரை மட்டும் துரத்தி விட முடியல. அவ்வளவு கன்னிங் ஃபெலோஸ், அவ்வளவு மோசமானவங்க. எல்லாருக்கும் முன்னாடி தான் இருக்காங்க, ஆனா எல்லாருடைய கண்ணுக்கும் மறைஞ்சிருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பலரை பாவத்துக்குள்ள வழி நடத்தினவங்க இந்த எபூசியர். தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுத்து பாவத்தை உண்டு பண்ணவங்க. ஆனா யாருமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா தாவீது மட்டும் கண்டுபிடிச்சு இந்த எபூசியரை நம்ம துரத்தினாதான் சமாதானமா இருக்க முடியும்னு கண்டுபிடிக்கிற ஒரு அபிஷேகம் இருந்துச்சு பாருங்க. அதனால தான் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான் அப்படின்னு. சோ நாளுக்கு நாள் நீங்க விருத்தி அடையணுமா, நீங்க பெருகணுமா, நாளுக்கு நாள் நீங்க விருத்தி அடையணும்னா நீங்க கண்டுபிடிக்கணும், நீங்க கண்டுபிடிக்கணும். நான் சொல்றேன், ரகசியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர் கர்த்தர். கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஜெபம் பண்ண ஆண்டவரத்துல, ஆண்டவரே நான் இப்படியே இருக்க விரும்பல, அந்த எபூசியரை எனக்கு காண்பிங்க, என்னுடைய கண்களை திறந்தருளும். தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகளை உங்கள் கண்கள் காணவும் இல்லை, உங்கள் காதுகள் கேட்கவும் இல்லை. ஆனா கண்டுபிடிக்கிறவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை மோரியா மலையில போய் பலியிட செலுத்தும் போது பலி பண்ண வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ அந்த ஆபிரகாமனுடைய கண்ணு தன்னுடைய மகனை வெளியே தூக்கிருச்சு. ஆனா அங்க இருக்கிற விறகு கட்டை அப்படியே இருக்குது, அங்க தன்னுடைய கையில இருக்கிற தீ அப்படியே இருக்குது. வந்தவங்க நம்ம எப்படி காணிக்க கொடுக்காம திரும்பி போறது? ஆண்டவர் வேண்டான்னாலும் நம்ம கொடுக்கணுமே அப்படின்னு அவனுடைய கண்ணு தேடுது. தேடும் போதுதான் வேதம் சொல்கிறது, அங்கே முள்ளுகளிலே சிக்கி இருந்த ஒரு ஆட்டுக்கடவை அவன் கண்டு எடுத்துக்கொண்டு பலியிடுகிறான். அப்போ அவனுடைய கண்கள் திறந்தது. கண்டுபிடிக்கிற அபிஷேகம் ஒரு மனுஷனிடத்தில் இருக்குமானால் நிச்சயமாய் அவன் கர்த்தருடைய வாஞ்சையை கூட நிறைவேற்ற முடியும். ஹalleluya. கைகளை உயர்த்தி எல்லாரும் கேட்போம் கர்த்தரிடத்தில், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திலே நடக்கிறதை கண்டுபிடிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாரும். சொல்லுங்க, ஞானத்தை தாரும். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது கண்டுபிடிக்கக்கூடிய கிருபை தாரும். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி ஆயிடுச்சு கண்டுபிடிக்க சொல்லுங்க. ஆண்டவரே நான் அதை அறிந்து, நான் அதை கண்டுபிடித்து அதை சரி செய்யக்கூடிய கிருபை எனக்கு தாரும் பலத்தோட. ஆமென். ஹalleluya, ஹalleluya. நான் உங்களை ஜெபிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு மனசு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு தாயார் எனக்கு ஃபோன் பண்ணி அப்படியே அழுறாங்க. என்ன அப்படின்னா, அவனுடைய பையனுக்கு திடீரென்று ஃபிக்ஸ் வியாதி இந்த இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான வியாதி இந்த ஃபிக்ஸ். அவங்க மேலே ரொம்ப இறக்கமாக இருக்கு. அவங்க எங்கேயுமே ஃப்ரீயாக போக முடியாது. அப்போ அந்த பிள்ளைக்கு ஃபிக்ஸ் வருது. அப்படியே ரொம்ப நுரை தள்ளி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே அந்த குழந்தை அப்படியே உடனே அந்த அம்மா அப்படியே என்கிட்ட அழுதுட்டு, பாஸ்டர் என் பையனுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிறதே எனக்கு தெரியல, எப்படி வந்துச்சுன்னே தெரியல. அவன் நார்மல் பர்சன், ஒரு பலவீனம் அவனுக்கு இல்லை. அவன் செக் பண்ணா டாக்டர்ஸ் எப்பா உனக்கு ஃபிக்ஸ் வர்றதுக்கு எந்த அறிகுறியுமே இல்லையே, எப்படி வந்துச்சு? அப்போ திருப்பி ஒன்னொன்னா நோண்டி அந்த டாக்டர்கிட்ட தனியாக, நான் உன் பையனிடத்தை தனியாக பேசுகிறேன், நீங்கள் தனியாக வெளியே உட்காருங்க அப்படின்னு அந்த பையனிடத்தில் டாக்டர் பேசுகிறேன். டேய் என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை, நீ என்கிட்ட ஓப்பனாக சொல்லு, உனக்கு எப்படி இது வந்துச்சு? அவனுக்கு 2வது 3வது டைம் வருது. அப்போ தான் அவன் ஓப்பன் பண்ணுறான். நல்ல ஒரு பையன், கிறிஸ்தவ பையன், தேவனுடைய ஆலயத்திற்கு போகிற பையன், கொயரில் நிற்கிற பையன், சர்ச்சில் முன்னாடி நிற்கிற பையன். உனக்கு எப்படா இப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறத திறக்கிறான். சின்ன வயசுலேயே அவனுடைய தாயார் அந்த பிள்ளைய சர்ச்சில் வளர்க்கணும்னு நினச்சாங்களாம். திருச்சபையில் வளர்த்தணும், என் பிள்ளை ஆண்டவரோட நடக்கணும், என் பிள்ளை வேதத்தை அதிகமாக கற்றுக்கணும், அவன் படிக்காட்டி கூட பரவாயில்லன்னு ஸ்கூல்லேருந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண உடனே சாப்பாடு கொடுத்து கொண்டு போய் சர்ச்சில் விடுவாங்க. இந்த சர்ச்சில் யூத்தை நடத்துறதுக்குன்னு ஒரு வாலிபனை வச்சுருந்துருக்காங்க. அந்த பையன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இவனை தப்பாக அப்யூஸ் பண்ணிட்டான். ஹோமோசெக்ஸ் அப்படின்ற அந்த பாவத்தில் சின்ன வயசுலேயே, இந்த பிள்ளைக்கு தெரியாத வயசில் இந்த பிள்ளையினுடைய மனசை மாற்றி பயப்படுத்தி, நீ அம்மாட்ட சொல்லிட்டேன்னா உன் பேரை சர்ச்சில் கெடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டி, இந்த பிள்ளை அந்த மிரட்டலுடைய கேட்டு 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 அவனுக்கு அடி பணிஞ்சு கிட்டத்தட்ட 7 வருஷம் 7 இயர்ஸா 7 வருஷம் அந்த மாதிரி அந்த லீடரோட சேர்ந்து தப்பா அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டு அது நிமித்தமா அப்படியே தன்னுடைய சரீரம் பாதிக்கப்பட்டு தான் நான் இப்படி ஆயிட்டேன். எப்படி இருக்கும் பாருங்க.
பாதுகாப்புக்காக விடப்பட்ட சர்ச்சு. நம்ம சர்ச்சுன்னா கண்மூடித்தனமாக நம்முடைய பிள்ளை பைபிள் தூக்குனா அப்படின்னு சொன்னால் நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவன் சர்ச்சில் இருக்கிறான்றதை நம்ம கேள்விப்பட்ட உடனே அவ்வளோதான், அவனுக்கு பாதுகாப்பான இடமே அதுதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இடத்துல நமக்கு பிரச்சனையே இல்லை, என் பிள்ளை போயிட்டானா அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவனுக்கு ஆபத்து எங்கே இருந்திருக்கு தெரியுமா? திருச்சபைக்குள்ளேயே ஆபத்து இருந்திருக்கு. சில நேரங்களில் சத்ரு எங்கே எந்த இடத்துல உங்களுக்கு விரோதமாக எழும்புவான்னு சொல்ல முடியாது, எங்கே கண்ணி வைப்பான்னு தர முடியாது. நிறைய பிள்ளைகளை தடுமாற பண்ணினது காலேஜில் இல்லை, நிறைய பசங்களை தடுமாற பண்ணது ஸ்கூலில் இல்லை, நிறைய வாலிப பிள்ளைங்க வாலிப தம்பிங்க தடுமாறினது சர்ச்சில், ஆலயத்தில், அங்கே தடுமாற பண்ணின. இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்ன, ஆண்டவரே அந்த எபூசியரை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கிருபையை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை ஒரு 3 நாள் உபவாசம் இருந்தால் கூட பரவாயில்ல, போய் உட்காந்து யாருக்காக ஆண்டவர் பேசுகிறாருன்னு தெரில, ஆனால் போய் உட்காந்து ஏன் சில பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தெரியாத காரணம் அதுக்கு காரணமாக இருக்கும். தெரியாத காரணம் ஒரு காரணமாக இருக்கும். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே பயங்கரமான பிரச்சனை, அந்த மனைவி அவ்வளோ ஸ்பிரிச்சுவல், அவ்வளோ நல்லவங்க. எப்படி இப்படின்னு கேட்டால் ஒன்றுமே தெரியல பாஸ்டர். அவர்கிட்ட பேசி பார்த்தா அவர் ரட்சிக்கப்படாதவர் தான் தங்கமான மனுஷன், அவ்வளோ நல்லா பேசுகிறாரு. ஃபாதர் ஆறுதலாக இருக்குது ஃபாதர், நீங்கள் சொல்கிறது ஆறுதலாக இருக்குது ஃபாதர், அவ்வளோ வாய்க்கு ஃபாதர். இவ்வளோ நல்ல மனுஷன் என்னையும் வெறுக்கலை, சர்ச்சையும் வெறுக்கலை, அப்புறம் ஏன் வெறுக்கிறார் இவர்? பாஸ்டர் இங்கே தான் அவருக்கு இந்த முகம், வெளியே போனார்னா வீட்டுக்கு போனார்னா பைபிளை தூக்கி வீசுறாரு, சர்ச்சுக்கு ஏன் போயிட்டு வந்தேன்னு கேட்குறாரு. அப்போது நான் யோசிச்சிட்டே இருக்கிறேன், இந்த ஜோமெண்ட்டுக்கு ஆண்டவரே என்ன ஆண்டவரே இவ்வளோ. போய் பார்த்தா அப்போ தான் தெரியுது இவங்க என்ன பண்ணுறதுன்னா வீட்டில் சோறே ஆக்குறதில்ல, இவங்க பைபிளை திறந்து அப்படியே உட்காந்துடுறது. இவங்க கேட்டால் நான் ஒரு 3 days ஃபாஸ்டிங், 4 days ஃபாஸ்டிங், நான் இன்றைக்கி சாப்பிட மாட்டேன், நான் இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், நான் இன்றைக்கி வெளியே வர மாட்டேன், நான் இன்றைக்கி இந்த மாதிரி ட்ரெஸ் போட மாட்டேன். அப்போது இந்த கிறிஸ்தவ பைத்தியம் இருக்குது பாருங்களேன், அப்படி ஒரு மாதிரி வித்தியாசமா. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் வந்து உங்களை என்னையும் படைத்திருக்கிறாருன்னா ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது எமோஷனலாக அப்படி கிடையாது. அப்படி ஆண்டவரை நேசிச்சு ஐ லவ் யூ ஆண்டவரேன்னு சொல்ற அந்த தேவனுடைய பிள்ளைக்கு தன்னுடைய மனைவியை நேசிக்க முடியல அப்படின்னு சொன்னா அப்புறம் நீங்க ஆண்டவரை நேசிச்சு என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், கணவன் என்ன தொடாத, நான் ஹோலி, நீ ஹோலியா இருக்கிறியா என்ன தொடு. அவர் அந்த ஹோலிக்கு எங்க போவாரு? இல்ல நீங்க கேட்கிற ஹோலி தான் என்ன, நீங்க எந்த ஹோலியா கேட்குறீங்க? அண்டர்ஸ்டாண்டிங்கு நிறைய பேருக்கு அப்படியே ரொம்ப. அப்போ வந்து நான் வந்து கண்டுபிடிச்சி கேட்டேன், சிஸ்டர் இப்படி தான் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம் பாஸ்டர், நம்ம ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்ட வேண்டாமா? நல்லா பாராட்டுறீங்க போங்க, இன்னும் கொஞ்ச நாளாக பிரிஞ்சிருப்பார் அவர். ஆமாம் அவ்வளோ. அவர்கிட்ட போய் இவர் வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னால் ஆப்போசிட்டாக நான் அந்த வார்த்தையை ஏசப்பாவை தவிர வேறு யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஹலோ, நான் அந்த வார்த்தையை ஏசப்பாவை தவிர வேறு யாருக்கும் சொல்ல மாட்டேன். அம்மா ஸ்தோத்திரம்மா, நீங்கள் வந்து பரலோகத்தில் போய் ஆண்டவரிடத்தில் சொல்லலாம், அதை ஈடு கொடுக்க முடியாது அதான். ஆனால் கணவனார் இடத்துல அவர் ஐ லவ் யூ, உன்னை நான் நேசிக்கிறேன்னு சொல்லும்போது ஐ லவ் யூ, நானும் உங்களை நேசிக்கிறேன், இதுதானே வார்த்தை. இல்லை, நான் எனக்கு ஏசப்பா தான் ஃபஸ்ட்டு, ஏசப்பா தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது. இல்லை நான் உனக்கு முக்கியமா ஏசப்பா உனக்கு முக்கியமா அப்படின்னு கேட்டால், இப்போ உங்களை பார்த்து கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஹலோ, நிறைய பேருக்கு இப்போ ஒரு தடுமாற்றம். இயேசுவே சத்த சாட்சியா மறிக்கவா மறிக்க வேண்டாமா? நம்ம நிறைய பேருடைய மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் ஏசப்பா அப்படி. இப்போ குடும்ப வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒன்று வரும்போது, ஐயா ஏசப்பாவை தவிர எனக்கு வேற ஜீவன், அவரை மறுதலிக்கல, அவரை விட்டு கொடுக்க முடியாது, அவர் தான் எனக்கு தெய்வம், அவர் தான் எனக்கு கர்த்தர். ஆனா இப்போ உலகத்துல எனக்குன்னு தந்திருக்கிற தலைவன் யார் அப்படின்னா நீங்க தான், நீங்க எனக்கு முக்கியம். அதுக்காக ஏசப்பாவையும் உங்களையும் என்ன பண்ண முடியாது, ஒப்பிட்டுலாம் பார்க்க முடியாது. நீங்க எனக்கு வேணும், நான் உங்களை நேசிக்கிறேன், அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்றதை விட்டுட்டு எனக்கு ஏசப்பா தான் முக்கியம், எனக்கு பைபிள் தான் முக்கியம், எனக்கு அவர். ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவரே என்னுடைய தோல்வி எதனால் தோற்றேன் என்று எனக்கு கற்றுத்தாரும். ஹல்லேலூயா. பேதுரு முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் ஆகப்படலை. ஆண்டவர் வந்து அவனை கூட்டிகிட்டு வந்து கேட்கும்போது என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆண்டவரே முழுதும் பிரயாசப்பட்டோம்,
நான் தோற்று போன இடம் இந்த இடம் தான் ஆண்டவரே. என்னுடைய டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணேன், என்னுடைய திறமைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தினேன். நான் வந்து உங்களை விட்டுட்டு வந்து இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி ஃபெயிலியராக வந்து நிற்கிறேன்னு சொன்ன உடனே பரவாயில்லப்பா, உன்னுடைய கொஞ்சம் தள்ளி கொண்டு போ, ஆழத்தில் உன் வலைகளை போடு. ஆண்டவர் வந்து வலை கிளியத்தக்க மீன்களை கொடுத்தாரா இல்லையா? அல்லேலூயா. பிரதர், உங்கள் பெருமையினால இதை வந்துச்சா பிரதர்? கொஞ்சம் கண்டுபிடிங்க பிரதர். நீங்கள் சொன்ன வார்த்தையினால அது வந்துச்சா பிரதர்? கண்டுபிடிங்க பிரதர். உங்கள் சாஃப்டான கணவனார் இவ்வளவு முரடன் ஆகிறதுக்கு காரணம் என்ன? உங்கள் அவ்வளோ சாஃப்டான ஒரு மனைவி இவ்வளவு மோசமாகிறதுக்கு காரணம் என்ன? உங்கள் கணவனார் தவறதுக்கு காரணம் என்ன? உங்கள் மனைவி தவறினதுக்கு காரணம் என்ன? உங்கள் பிள்ளை இப்படி மாறினதுக்கு காரணம் என்ன? யார்? ஸோ அதை எப்படி எடுக்கணும், அதை எப்படி கையாளணும்? சில நேரத்தில் வந்து சிலருடைய வாழ்க்கை உலகம் சொல்லும், முள்ளு மேலே விழுந்த, சொல்லுங்க, உங்களுக்கு முள்ளு முக்கியமா சேலை முக்கியமா? கேட்கல, சொல்லுங்க. சேலையை கிழிக்காம எடுக்கணும், சேலையை கிழிக்காம எடுக்கணும். சேலையை கிழிக்காம எடுக்கணும்னா எப்படி தான் எடுக்கணும்? கேட்கல, தப்புன்னு பிடிச்சி இழுத்துற முடியாது, வா வெளியே சொல்லிட முடியாது. பொறுமையாக உட்காந்து ஒவ்வொரு முள்ளா என்ன பண்ணணும்? எடுத்து போட்டாதான் சேலை உங்களுக்கு சேலையாக கிடைக்கும். இல்லைன்னா சேலை உங்களுக்கு பிஞ்சு போன துணியாக தான் கிடைக்கும். நிறைய பேருக்கு பிரச்சனை பண்ண தெரியுமே தவிர பிரச்சனையை கையாள தெரியாது. இந்த ஞானத்தை யார் தருவார் அப்படின்னா கர்த்தரே நமக்கு தருவார். எல்லாருடைய எளிமை நிற்கலாமா? கண்டுபிடிக்கிறதுக்கு கிருபை தருகிறவர் கர்த்தர், எனக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். 10 ஜாதிகள் துரத்தியாச்சு, எல்லா ஜாதிகளும் துரத்தப்பட்டார்கள். ஆனா இந்த ஒரே ஒரு ஜாதி எபூசியர், யாருடைய கண்ணுக்கும் தெரியல, ஆனா எல்லாருக்கும் முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கிறாங்க. அவ்வளவு டேலண்டா, அவ்வளவு திறமையா மறைஞ்சு உள்ளே வாழ்றாங்க, அதிகாரத்தோட வாழ்றாங்க. ஆனா தாவீது கண்டுபிடித்து என்று அவர்களை ஜெயித்தானோ, என்று அவர்களை துரத்தி விட்டானோ, வேதம் சொல்கிறது அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான. கைகளை உயர்த்தி